இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன், கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். ஒருத்தவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இந்தியன் விமன்ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வர்றவங்களுக்கு ஏன் வருது? 4 ஸ்டேஜ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கு. வரதையாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். ரொம்ப அன்பேரபிள் பெயின் வந்துடும். கருமுட்டையும் உருவாகிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் உருவாகும். எவ்வளோ சீக்கிரம் அவங்க கன்சீவ் ஆகிறவங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது. ஏர்லியராக மேரேஜ் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. I am Dr. Elarisi, gynecologist, obstetrician, infertility specialist and laparoscopic surgeon and gynec cosmetologist also. Mahalakshmi Multispeciality Hospital, Ulundarpete. நிறைய சப்ஃபர்டைல் பேஷண்ட்டு நம்மக்கிட்ட ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு வரும் பொழுது நமக்கு எண்டோமெட்ரியோசிஸ்னு ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு என்னன்னே புரியாது. அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாமே அவங்க வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. எண்டோமெட்ரியோசிஸ் அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல யூட்ரஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். யூட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்க யூட்ரஸில் ஃபஸ்ட்டு பீரியட்ஸ் எப்படி வருது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து யூட்ரஸ். இதுக்கு நடுவில் இருக்கிறது தான் வந்து எண்டோமெட்ரியல் லைனிங். இதுக்கு வெளியில் இருக்கிறது இது டியூப். இது வந்து ஓவரி. இது வந்து வெஜைனா. இதுதான் வந்து ஃபீமேலோட ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த ஆர்கனில் எப்படி வந்து குழந்தை உருவாகுது அப்படின்னா பீரியட்ஸ் வந்த 2ஆம் நாள்லேருந்து பாடியில் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் உருவாகும். அப்போ வந்து இந்த எண்டோமெட்ரியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். இந்த ஓவரியில் பார்த்தீங்கன்னா ஃபாலிக்கிள் வந்து அதாவது கருமுட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. 1, 2 வந்து நார்மல் சைக்கிளில் தானாக வளரும். அது வளர்ந்து 20 mm கிட்ட வரும். அப்போது என்ன ஆகும்னா இதிலேருந்து வெடித்து இந்த டியூப் பிக்கப் பண்ணி இது வழியாக வந்து இந்த கர்ப்பப்பைக்கு வந்துடும். இந்த கர்ப்பப்பைக்கு வரும் பொழுதே என்ன ஆகும்னா ஸ்பெர்ம் வந்து இங்கே டெபாசிட் ஆகும். கான்டாக்ட் இருக்கும்போது இந்த ஸ்பெர்ம் எல்லாம் ஸ்விம் பண்ணி இது வழியாக போய் இந்த டியூப்பில் வந்து ஊசைட் வரும் பொழுதே, அதாவது எக் வரும் பொழுதே இந்த ஸ்பெர்ம் இந்த இடத்துல ஒன்றா சேர்ந்து ஃபர்டிலைஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் எம்ப்ரியோ உருவாகும். அதுக்கப்புறமா அது 1 or 2 days வந்து இந்த எண்டோமெட்ரியமில் இது வந்து இம்ப்ளான்ட் ஆகும். ஸோ அதுக்காக வேண்டி இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா ப்ரிப்பேர் பண்ணி இந்த எண்டோமெட்ரியமை கொடுக்கும். அப்போ வந்து ஒரு லைனிங் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு லைனிங் வரும். அது வந்ததுக்கப்புறமா இந்த எக் இம்ப்ளான்ட் ஆகிறப்போ ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து அந்த லைனிங் போயிட்டு வேறு ப்ரொலிஃபரேட்டிவ் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா திக்காக எண்டோமெட்ரியம் வளரும். அது எதுக்கு அப்படி வளருதுன்னா அந்த பேபி வளர்கிறதுக்காண்டி வளருது. இன்கேஸ் இந்த இம்ப்ளான்டேஷன் நடக்காமல் இருந்தது அப்படின்னா எம்ப்ரியோ, அதாவது அந்த பேபி வளர்கிறதுக்கான சப்போர்ட் கொடுக்குறது எல்லாத்தையுமே பாடியிலேருந்து வித்ட்ரா பண்ணிடும். அப்படி வித்ட்ரா பண்ணோன்னே என்ன ஆகிடும்னா இந்த எண்டோமெட்ரியம்லேருந்து ப்ளீடிங் ஆகி பீரியட்ஸாக வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து மென்சுரேஷன் அப்படிங்கிறது. இந்த சைக்கிள் வந்து மந்த்லி எல்லாருக்குமே எல்லா ஃபீமேலுக்குமே நடந்துகிட்ருக்கும். இந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கிறது எண்டோமெட்ரியோசிஸில் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த எண்டோமெட்ரியல் லைனிங் வந்து இந்த எண்டோமெட்ரியம்ங்கிற ஏரியாவில் மட்டுமே இருக்கணும். அதாவது யூட்ரஸ்குள்ளார இருக்கிற நடுவில் உள்ள கேவிட்டியில் மட்டும். சம்டைம்ஸ் என்ன ஆகிடும்னா இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மயோமெட்ரியம், அதாவது யூட்ரஸோட மசில் லேயர், இல்லை அதோட வெளிப்பகுதி, இல்லை இந்த டியூப்பில், அது இல்லைன்னா ஓவரி இல்லை. சம்டைம்ஸ் இதை சுற்றி இருக்கிற பவல், அதாவது குடல்லாம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கும். அதை தவிர இந்த யூட்ரஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணி ஒரு பெரிட்டோனியம் லேயர்னு ஒன்று இருக்கும், அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர முன்னாடி இருக்கிற நீர்ப்பை, அதாவது பிளாடர், அங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இங்கே சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு யூட்ரஸில், அந்த இடத்துலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஆப்ரேட் பண்ண அந்த யூட்ரஸ் ஸ்காரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியில் தோலில் இருக்கிற ஸ்கார்லேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப சிவியராக இருக்க சில பேருக்கு மூக்கிலேருந்து கூட பிளட்டு வரும், அம்பிளிக்கஸ்லேருந்துலாம் கூட பிளட் வரும். ஏன்னா அந்த டிஷ்யூ வந்து அந்த இடத்துல இருக்கும்போது பீரியட்ஸ் இங்கே வரும்பொழுது எப்படி ப்ளீடிங் ஆகுதோ அதே மாதிரி இந்த டிஷ்யூ இருக்கிற இடத்துல எல்லாமே ப்ளீடிங் ஆகும். இந்த மாதிரி ஒரு
வயிறுக்குள்ளார ப்ளீடிங் ஆகிறது. அதாவது இந்த ப்ளீடிங்கிறது வெளியில் மட்டும்தான் வரணும், வயிறுக்குள்ளார இருக்கக்கூடாது. வயிறுக்குள்ளார வந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா, அந்த ப்ளீடிங் வந்து அந்த இடத்துல கிளாட் ஆகி நிற்கும். அப்போ வந்து அந்த இடத்துல ஒரு ஃபாரின் பாடி ரியாக்ஷன், அதாவது இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு புண்ணு ஏற்படும்ல, அதை மாதிரி ஏற்படும். இதை மாதிரி மாதம் மாதம் அந்த பீரியட்ஸ் வரும்போது புண்ணு ஏற்படுறதுனால என்ன ஆகும்னா, இந்த டியூப்பில் உள்ள ஃபிம்ப்ரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒட்டிட்டு இந்த எக்கை பிக்கப் பண்ண முடியாத நிலைமையிலையோ இல்லை அதை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாத நிலைமையிலையோ மாறிடும். அதே மாதிரி இந்த ஓவரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எண்டோமெட்ரியோமா அப்படின்னு ஒன்று உண்டாகும். அதாவது இந்த குள்ளார ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகி அதுக்குள்ளார பிளட்டு கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஹெமராஜிக் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரத்தம் உள்ள நீர்க்கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அதுவும் பக்கத்தில் இருக்கிற ஆர்கனோட ஒட்டிக்கும். சம்டைம்ஸ் டியூபோட ஒட்டிக்கும், இந்த ஓவரியோட ஒட்டிக்கும், பின்னாடி இருக்கிற பவலோட ஒட்டிக்கும், இல்லை பெரிட்டோனியமோட ஒட்டிக்கும். இந்த மாதிரி எல்லாம் ரியாக்ஷன் நடந்து எல்லாமே ஒட்டிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன் ஃபார் கன்செப்ஷன். அதாவது கன்சீவ் ஆகிறதுக்கு ஒரு கண்டிஷன் இல்லாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். இதுதான் வந்து எண்டோமெட்ரியோசிஸ் அப்படிங்கிறது. இது ஏன் வருது அப்படின்னு கேட்டால், அதாவது 10ல் ஒருத்தவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன் இந்தியன் விமென்ஸ்க்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வர்றவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னு கேட்டால், மெயினாக வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ். அவங்கள ஃபேமிலியில் யாருக்காவது எண்டோமெட்ரியோசிஸ் ரன் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தவிர இதுக்கு என்ன தியரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மென்சுரேஷன் வந்து பேக் ஃப்ளோ ஆகிறதுனால இருக்கலாம், இல்லை இம்யூனாலஜிக்கல் ஃபேக்டர்னால இருக்கலாம் அப்படின்னு வந்து இப்போ ரிசர்ச்சில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது ஏன் வருது அப்படிங்கிறத கன்ஃபார்மாக நம்மளால் சொல்ல முடியாது. ஆனால் வரதையாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது பீரியட்ஸ் வரும்போது பெயின் வர்றது, இல்லை அடிவயிற்றில் கனம் இருந்துகிட்டே இருக்கிறது, இல்லை ஸ்கேனில் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு இரத்தக்கட்டிகள் அப்பப்போ வந்துட்டு போகிறது, இல்லை பெர்மனண்ட்டாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அல்ட்ராசவுண்டில் இந்த ஆர்கன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கிறது. இந்த மாதிரியெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு இது வந்து எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேனோ இல்லை லேப்ரோஸ்கோப்போ பார்த்தோம்னா நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுலேயே வந்து 4 ஸ்டேஜ் ஆஃப் எண்டோமெட்ரியோசிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நம்மளால் எதுலேயுமே கண்டுபிடிக்க முடியாது. ஜஸ்ட்டு ஒரு டிஸ்மெனோரியா, அதாவது பெயின் பீரியட்ஸ் அப்போ வருது, அதனால இருக்கலாம், ஃபேமிலியில் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு இருக்கலாம் அப்படின்னு நம்ம யூகிக்கலாம். செகண்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பெயினும் இருக்கும், அடிவயிற்று கனமும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு சின்ன சிஸ்ட் மாதிரி வந்து போகலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்கள், அதாவது சின்ன சிஸ்ட் மாதிரி வந்துட்டு போகலாம், அது ஒரு ஹெமராஜிக் சிஸ்டாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறதுனால அது செகண்ட் ஸ்டேஜ் அப்படின்னு நினைக்கலாம். தேர்ட் ஸ்டேஜில் நமக்கு யூஸ்வலாக எண்டோமெட்ரியோமா ப்ளஸ் இந்த ஆர்கன்லாம் ஏதாவது ஹைட்ரோசால்ஃபிங்ஸு இல்லை இது ஒட்டிகிட்டு இருக்கலாம், இந்த மாதிரியெல்லாம் நமக்கு தெரியும். ஃபோர்த் ஸ்டேஜுங்கிறது கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லுமே ஒட்டிட்டு இந்த யூட்ரஸ்லேயும் பார்த்திங்கன்னா அடினோமயோசிஸ் மாதிரி ஒரு வீக்கம் இது எல்லாமே இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப அன்பேரபிள் பெயின் வந்துடும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்துருச்சுனாலே அவங்களுக்கு கருமுட்டையும் உருவாகிறதும் பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டி இல்லாமல் உருவாகும். ஸோ அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஐவிஎஃப்பை தான் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த யூட்ரஸோட என்வரன்மெண்ட்டையாவது நம்ம வந்து நல்லபடியாக ஆக்கிட்டு நம்ம வந்து கருமுட்டையை ஐவிஎஃப் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் வந்தவங்களுக்கு எப்படியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா, எவ்வளோ சீக்கிரம் அவங்க கன்சீவ் ஆகுறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு நல்லது. இந்த கன்சீவ் ஆகிறதுனால இந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன், அதாவது எண்டோமெட்ரியோசிஸ் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். அதனால எண்டோமெட்ரியோசிஸ் ஃபேமிலியில் ரன் ஆகுது அப்படின்னா ஏர்லியராக மேரேஜ் பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால என்ன ஆகும்னா இந்த ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸ்டாக ஆகாமல் ஏர்லி ஸ்டேஜ்லேயே அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த காலத்துலலாம் ஏன் இந்த டிசீஸ் அந்த சிவியர் ஆகிறதுனால நிறைய வந்து இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ்லாம் வருது. ஸோ அதனால இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா இமீடியட்டாக கன்சீவ் ஆகிறதுக்கு நீங்கள் ரெகுலராகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் நல்லது. கன்சீவ் ஆகிற வரைக்குமே தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து கன்சீவ் ஆகிற வரைக்குமே நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து நம்ம கன்சீவ் ஆகிறதுக்கு தான் பார்க்கணும். இன்கேஸ் ஃபேமிலியை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு இந்த எண்டோமெட்ரியோசிஸ் நடக்காதா அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறந்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப இந்த ரியாக்ஷன் திரும்பியுமே நடந்துட்டு தான் இருக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து சில மெடிகேஷன்ஸ் எடுத்துக்கலாம், சில இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா வந்து ஐயூசிடி அப்படின்னு சொல்கிற மெரினா,
காயில்ஸ் அந்த அதாவது காப்பர்ட்டி மாதிரி ஒரு டிவைஸ், இன்ட்ராய்ட்ரைன் டிவைஸ், அதை வந்து நம்ம இது வழியாக கீழ் வழியாக இங்கே வச்சிட்டோம்னா நமக்கு ஸ்டேஜஸ் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு ப்ரொசீட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதே ஸ்டேஜில் இருக்கிறதுனால நமக்கு பெயினோ இல்லை ஹிஸ்டெக்டமின்னு சொல்லி யூட்ரஸ் எடுக்கிற ஸ்டேஜோ இல்லை ஹெமராஜிக் சிஸ்ட் பெருசாகி அதனால ஏற்படுற பெயினோ இந்த மாதிரியெல்லாம் வராமல் இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு கேட்டோம்னா இதுக்கு முதல்ல வந்து பெயின் இருக்கும், பீரியட்ஸ் கொஞ்சம் ஃப்ளோ அதிகமாக இருக்கலாம், அது இல்லாமல் நிறைய பேருக்கு இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் இருக்கலாம். இப்போது அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருக்குது அப்படின்னாக்க குடல் ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன், ப்ளோட்டிங் அந்த மாதிரி சென்சேஷன் வரலாம். சில யூரினரி பிளாடர் வந்து ஒட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் யூரின் இல்லை யூரினரி சிம்டம்ஸ் ஏதாவது காமிக்கலாம். இல்லை சில பேருக்கு மோஷன் போகிறப்போ பெயின் இருக்கும், பீரியட்ஸ் வர்றப்பையும் மோஷன் போகிற மாதிரி ஒரு பெயின் இருக்கும். இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே இதெல்லாம் காமிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஸ்டேஜில் சர்ஜரியும் நம்ம சஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். சர்ஜரியில் என்ன ஆகும்னா இந்த சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. அது ஏன் சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது உள்ளர பிளட்டு கலெக்ட் ஆகி ஒரு ப்ரௌன் கலரில் சாக்லேட் கலரில் இருக்கும். ஸோ அதனால அது சாக்லேட் சிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாக்லேட் சிஸ்ட் இருந்ததுன்னா அதை ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருவாங்க. அந்த சாக்லேட் சிஸ்டில் உள்ள ஃப்ளூயிட் எடுத்துட்டு அந்த சிஸ்டையும் ஸ்ட்ரிப் பண்ணி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா இந்த ஒட்டிகிட்ருக்கும் பெரிட்டோனியம், பவல், டியூப்ஸ் இதெல்லாமே ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதை எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் இந்த யூட்ரஸில் அடினோமயமா அந்த மாதிரி இருந்ததுன்னா மைக்ரோ அப்ளேஷன் அந்த மாதிரியும் பண்ணலாம். பண்ணிவிட்டு அந்த ஓரளவுக்கு கிளியரன்ஸ் கொடுத்தா நமக்கு ஐவிஎஃப்ல சக்ஸஸ் வர்றதுமே வந்து நல்ல சக்ஸஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் பவல் சிம்டம்ஸ் கம்ப்ளீட்டட் ஃபேமிலி அவங்களுக்கு பவல் சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் அப்பையும் வந்து நம்ம சில நேரங்களில் பவல் ரெசக்ஷன், அதாவது குடலை கட் பண்ணி அந்த போர்ஷனை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ரீஜாயின் பண்ணிவிட்டு அந்த மாதிரி பெரிட்டோனியமில் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிருக்கோ அதையும் ரிமூவ் பண்ணுவாங்க, பெரிட்டோனெக்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி செஞ்சாலும் வந்து அவங்களுக்கு சிம்டம்ஸ்லேருந்து ஃப்ரீ ஆகும். சில பேருக்கு ஹிஸ்டெக்டமி வரைக்குமே போக வேண்டிய சுச்சுவேஷன் வரும். ஹிஸ்டெக்டமி அப்பயுமே பார்த்தீங்கன்னா அனாட்டமி, அதாவது யூட்ரஸ், ஓவரி அதெல்லாம் இருக்கிற இடம் எல்லாமே ஒட்டிகிட்டு இருக்கனால சர்ஜரியுமே வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் சம்டைம்ஸ் லேப்ரோஸ்கோப்பில் ட்ரை பண்ணும் பொழுது ஓப்பன் சர்ஜரி வரைக்குமே போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. அப்பயே பார்த்தீங்கன்னா பிளாடர் இன்ஜுரி, பவல் இன்ஜுரி ஆகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜஸ்லேயுமே வந்து ஓவரியை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணாதான் இது திரும்பியுமே வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹிஸ்டெக்டமி வந்து லாஸ்ட் ஸ்டேஜாக தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகி ரொம்ப பெயின், டிஸ்மெனரியாக தாங்கவே முடியல, அடிவயிற்று வலி இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மெரினா வச்சும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளியில் வந்துடும், அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருக்கும். அந்த மாதிரி ஸ்டேஜெல்லாம் வந்து நம்ம வந்து ஹிஸ்டெக்டமியாக தான் அட்வைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிறது இன்ஃபர்டிலிட்டி கப்பலுக்கு ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு கிளியராக இதை தெரிஞ்சுட்டு உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச். ஃபாலோ ஃபார் மோர்.